தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா ஈரான் இதுவரையும் 15 ஆளில்லா விமானங்களை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவது தாக்கியிருக்காங்க. அந்த லிஸ்ட பாத்தீங்கன்னா இப்போது அதிகாரப்பூர்வமாவே வெளியே வந்திருக்கு. இதை பார்த்தா மறுக்கறக்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆய்வாளர்களே சொன்னது ஆமா இது நடந்திருக்குது அப்படிங்கறதே சொல்லிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஹர்மஸ் ட்ரோன் 6 தாக்கியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆளில்லா விமானத்தை 6 தாக்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்தது ஹெரோன் யுஏவியை 4 தாக்கியிருக்காங்க. அது இல்லாம MQ-9 5 தாக்கியிருக்காங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 வருது. இந்த 15 ஆளில்லா விமானத்தையுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரான் தாக்கியிருக்காங்க. இதுல அமெரிக்காவது 5, இஸ்ரேல் 10, மொத்தமா 15. இதுல இருந்து ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். வெறும் ஒரு 6-7 நாட்களுக்குள்ள 15 விமானத்தை அவங்க தாக்கியிருக்காங்க, ஆளில்லா விமானத்தை. அப்படின்றா எந்த அளவுக்கு ஆளில்லா விமானங்கள் ஈரானுக்கு மேல பறந்திருக்கும் அப்படிங்கறத யோசிச்சுக்கணும். ஏன்னா நிறைய தகவலை எடுக்கிறதுக்காக இப்போது தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா ஆளில்லா விமானங்கள் பறக்க வைக்கப்பட்டு இருக்கு. இதனுடைய விலையெல்லாம் பாருங்களேன். அதுவும் இந்த ஹார்மஸ் ட்ரோன் இருக்கு பாருங்க, அது 12 மில்லியன். ஆமா, ஒன்னு பார்த்தா 12 மில்லியன். 1 மில்லியன்னாவே 10 லட்சம் அர்த்தம். 12 மில்லியன்னா 120 லட்சம்னு அர்த்தம். அந்த அளவுக்கு டாலர்ல, அது நம்மளுடைய நாட்டு காசு கூட கிடையாது. 120 லட்சம் அப்படிங்கிறது டாலர்ல சொல்றாங்க. அந்த அளவுக்கு செலவு இருக்கு. அது இல்லாம இந்த ஹெரோன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 17.5 மில்லியன் டாலர் அளவு செலவாகுமாமா. இதுவும் இஸ்ரேலோட தான். அப்ப அதை விட இது ஜாஸ்தி. அதுக்கப்புறம் கடைசியா MQ-9 பாத்தீங்கன்னா 20 மில்லியன் US டாலர் அளவுக்கு, அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா செலவாயிட்டு இருக்கு. இது அமெரிக்காவுது. இது எல்லாத்தையுமே அவங்க சுட்டு வீழ்த்திருக்காங்க. இந்த செலவே பாத்தீங்கன்னா பெரிய செலவா இருக்கு. ஏற்கனவே அமெரிக்கால கடன் இருக்கு. அதை வச்சுதான் என்ன பண்ணாங்கன்னா அரபு நாடுகள்கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய பிசினஸ் வாங்கிட்டு போனாங்க. இப்ப பார்த்தா அந்த கடன் எல்லாம் 2 மடங்கு 3 மடங்கு ஆகிற அளவுக்கான செலவு இந்த போருக்கு செஞ்சிருக்காங்க. அதே நேரத்துல ஒரு விஷயத்த கவனிச்சுக்கணும். இவ்வளவு செலவு பண்ணி ஒருத்தவங்க போர் செய்யறாங்கன்னா அதுல லாபம் இல்லாம இருக்காது. அமெரிக்காவுக்கு இதுல பெரிய லாபம் இருக்கு. கொஞ்ச நெஞ்ச லாபம் எல்லாம் கிடையாது, ரொம்ப பெரிய லாபம் இருக்குது. இன்னைக்கே ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. என்ன அறிவிப்புன்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல எங்களால பொறுமையா இருக்க முடியாது. இனி அந்த டெரரிஸ்ட் குரூப் இருக்காங்களே, அதாவது ஈரான் மாதிரியான ஒரு டெரரிஸ்ட் நாடாமா, அந்த நாட்டுட்ட இனிமேல் ஆயில் வளம் இருக்கக்கூடாது, அதாவது எண்ணெய் வளம் இருக்கக்கூடாது, அதை நாங்க கைப்பற்ற போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான். இவங்க சண்டை போட வந்ததே அந்த எண்ணெயை திருடுறதுக்குதான் சொல்லிட்டு. ஆனா அப்பப்ப என்ன பண்ணிப்பாங்கன்னா அணு ஆயுதத்துக்காக வரோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இல்ல ட்ரம்புடைய உயிருக்கு அச்சுறுத்தல்னு சொன்னாங்க, இல்ல இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல்னு சொன்னாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணத்தை சொல்லிட்டே இருந்தாங்க. அப்பவே எல்லாருமே சொன்னது அங்க இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வளத்தை திருடுறதுக்கு தான், அந்த பெட்ரோலை திருடுறதுக்கு தான் வராங்கன்னு சொன்னதுதான். ஆனா அப்ப எல்லாம் அதை பத்தி பேசாம இருந்தவங்க நேத்து அதிகாரப்பூர்வமாக யூஎஸ்ல இருந்தே பாத்தீங்கன்னா நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. அது என்ன சொல்றாங்கன்னா இனி அவங்கள்ட்ட ஆயில் இருக்காது, அதை நாங்க கைப்பற்ற போறோம்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க யாரு, அவங்க கெட்டவங்கன்னு சொல்லிட்டு கைப்பற்றதுக்கு உலகத்துக்கே தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நீதிபதி மாதிரி தன்னை நினைச்சுக்கிட்டு நீங்க கெட்டவங்க, உங்க நாட்டுல இந்த வளம் இருக்கக்கூடாது, நீங்க எல்லாம் கெட்டவங்க, உங்க நாட்டுல இந்த வளம் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்டின் மீதும் போர் செய்யறதும் திருடுறதுமே வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. எந்த நாடுமே தப்பு செய்யறதுல, இவங்க திருடுறதுக்காக அந்த நாட்டின் மீது ஒரு பழியை போடுறாங்க. வெனிசுலாவுடைய அதிபர் மேல ஒரு பெரிய பழியை போட்டுட்டு அங்கிருந்து போய் இப்பதான் எண்ணெயை திருடிட்டு வந்தாங்க. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க இந்த வேலையை பண்ணி வச்சிருக்காங்க. இது இல்லாம அடுத்தது பாத்தீங்கன்னா கியூபாவுக்கு போகணும், அங்க போய் திருடணுங்கிறதுக்காக சீக்கிரமா இந்த போரை முடிக்கணும், இதை முடிச்சுட்டு நாங்க அங்கதான் வர போறோம்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இது ஒரு பொழப்பாகவே இருந்துட்டு இருக்கு. இதையும் பார்த்துட்டு உலகத்துல இன்னுமே பாத்தீங்கன்னா இந்த போர் நியாயமா நடக்குது. ட்ரம்ப் அந்த மக்களை என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் மக்களை சுதந்திரமாக வாழ்றதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சு தராங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க பாருங்க, நம்பிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியல. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், ஈரான்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஈரானுடைய இஸ்மாயில் பகஹி அவர்கள் கேட்டிருக்காங்க, என்ன சொல்லிட்டு எங்க மேல போர் பண்றீங்க, அணு ஆயுதம் இருக்குதுன்னு சொல்றீங்க, அப்ப நீங்க என்ன பண்ணணும், அணு ஆயுதம் இருக்குதுங்க கூடிய இடத்துல தான் போய் தாக்கணும். ஆனா நீங்க எந்த இடத்துல தாக்குதல் பண்ணி வச்சிருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் மேல பண்ணிருக்கீங்க, குழந்தைகளுடைய ஸ்கூல் மேல பண்ணிருக்கீங்க, குழந்தைங்க விளையாடக்கூடிய பிளே கிரவுண்ட் மேல பண்ணிருக்கீங்க, ஃபுட்பாலுடைய ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் மேல பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இல்லையா, உங்களுக்கே இதெல்லாம் அடுக்குமான்னு கேக்குறாங்க. உண்மையாலுமே இந்த மாதிரிலாம் ஒரு காரணத்தை சொல்லி போட்டு இவங்க போய் செய்யக்கூடிய தாக்குதலை பார்த்தாவே எல்லாருக்கும் தெரியும் இவங்க எவ்வளவு பெரிய அநியாயக்காரங்கன்ட்டு. எப்படிதான் இன்னுமே இவங்களெல்லாம் நம்புறாங்கன்னே உண்மையாலுமே தெரியல.
அததான் அவர் கேக்குறாரு, உங்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? நீங்க சொன்ன காரணத்துக்கோ நீங்க செய்யக்கூடிய காரியத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? உண்மையாலுமே நீங்க சொல்ற மாதிரி அணு ஆயுதம் தான் காரணமா இருந்தா அதை தேடி தேடி அழிங்க. அது எங்க இருக்குதுன்னு உங்களுக்கு தான் சொல்றீங்களே தெரியும்ட்டு. அதுவும் இஸ்பஹான், நட்டான்ஸ் போன்ற பகுதிகள் தானே அந்த மாதிரியான இடங்கள். அது மேலதானே நீங்க இந்நேரம் தாக்குதல் பண்ணிருக்கணும். எதுக்காக போய் குடியிருப்புகளை எல்லாம் தாக்குறீங்க? உங்களுக்கு வந்து காசாவு மாதிரி ஈரான் ஆக்கணுங்க கூடிய நோக்கம் தான் இருக்குது அப்படிங்கறதை அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே ஈரான்ல பெரும் பெரும் இழப்புகள் வந்திருக்கு, கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது. 1000 மக்கள் இறந்துட்டாங்க. நம்ம வந்து சில இடத்துல வந்து அதை சொல்றது இல்லையேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல எல்லாம் கேக்குறீங்க. நம்ம அப்பப்ப சொல்லிட்டு தான் இருக்கிறோம், ஈரான் வந்து அழிஞ்சிட்டு தான் இருக்குது. ஏன்னா வந்து அவ்வளவு தாக்குதல்கள் நடத்தப்படுதுன்ட்டு. அதே சமயத்துல இஸ்ரேல்லயும் அடி இருக்குது, அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கிறதுனாலதான் நம்ம இதை எடுத்து சொல்றோம். ஈரான் இந்த நிலைமையிலும் திருப்பி அடிக்கிறாங்கிறத வந்து சர்வதேச ஊடகங்கள் அதையெல்லாம் மறைக்கிறதுனாலதான் ஈரான் சைடுல போடக்கூடிய நியூஸ வந்து இந்த போர்ல வந்து ஒரு நியாயமா மனிதாபிமானத்தோட சிந்திக்கக்கூடியவங்க வந்து இந்த தகவலை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பலரும் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி வெளியே தகவல் கொடுத்துட்டு இருந்தாலும் இந்த மேற்கத்திய நாடுகள் என்ன பண்றாங்க, அவங்க மட்டும் வந்து இஸ்ரேல் அடிக்குது, அமெரிக்கா அடிக்குது, ஈரான் ஒரு தீவிரவாதிகள் இப்படியே பேசிட்டு இருக்காங்க. கடைசியா பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான செய்தி, ஈரானுடைய 25 கப்பல்களை நாங்க அழிச்சிட்டோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா நேத்து வந்து 45 கப்பல்களை அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல வேற வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்களை வச்சிருக்கக்கூடிய அந்த கண்டெய்னர் ஷிப்பவே நாங்க அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அதுக்குதான் இன்னைக்கு வந்து ஈரான் சொல்லியிருக்காங்க, நீங்க அடிச்சதெல்லாம் சாதாரண கப்பல், போட்டு தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆயுதமே வைக்கல, நாங்க ஆயுதம் வைக்கக்கூடிய குடோனா அதை வச்சிருக்கோம், அதை ஒரு கண்டெய்னரா வச்சிருக்கோம், உங்களுக்கு யார் சொன்னா அப்படிங்கக்கூடிய கேள்வியை இன்னைக்கு ஈரான் கேட்டிருக்காங்க. அது மூலமாக அந்த கப்பல்கள்ல அவங்க அடிக்கப்பட்டதுல எல்லாம் வந்து ஆயுதங்கள் இல்ல அப்படிங்கறது ஈரான் இன்னைக்கு கிளைம் பண்றாங்க. ஆனா இஸ்ரேலும் அமெரிக்காவும் அவங்களுடைய கடற்படையே இல்லைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. மொத்தத்துல வந்து பார்த்தா இஸ்ரேலும் அமெரிக்காவும் சொல்றது அப்படியே நம்புறது வேஸ்ட் அப்படிங்கறதை ஈரான் வந்து தெளிவுபடுத்துறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தகுந்த மாதிரியே தான் செய்திகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வெற்றி பெற மாதிரியும் ஈரான் கெஞ்சற மாதிரியும் தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஈரானும் வந்து எல்லா யுக்திகளையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய அவங்களுடைய ட்ரோன்கள்ல இருந்து இதெல்லாம் வந்து கண்காணிப்புல இருந்து தப்பிக்காதுன்ட்டு. அப்படி இருக்கும்போது அதுல போய் வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் வைக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு முழுக்க முழுக்க தரைக்கு அடியில பங்கரு, கடலுக்கு அடியிலயும் பங்கரு, இது 2 தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பங்கரை என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் காசால கூட வந்து கண்டுபிடிச்சதா சரித்திரமே இல்ல. அப்ப அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாமே சேஃபா இருக்குது. இன்னும் நிறைய அடுத்தடுத்த தகவல்கள் வந்துட்டே இருக்கு. அப்டேட் செய்திகளை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, அதுல ஜாயின் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.